Good morning, dear aspirants. Today's news. First news: India among countries where Meta automatically blocks flagged content. So, flagged content. எந்தெந்த கண்டென்ட்லாம் கம்யூனல் கிளாஷையோ அல்லது பக்கத்து நாட்டோட செக்யூரிட்டியை பிரீச் பண்ற மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸை ப்ரொபகேட் பண்றது தான் அந்த ஃபிளாக் கண்டென்ட். ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் த ஃபிளாக் கண்டென்ட் விச் வாஸ் டன் பை மேஜரா என்ன கம்பெனினா மெட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணுது. ஸோ அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாக் பண்ண ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஃபிளாகிங் சென்சேஷன் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னா விச் இன்க்ளூட்ஸ் இந்தியா ஆல்சோ. ஸோ அதான் நியூஸ். இந்தியா சமாங்க தான் லிமிடெட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸுக்கும் இல்லை, லிமிடெட் கண்ட்ரிஸுக்கு தான் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபிளாக் கண்டென்ட் இருக்கு. அது இந்தியாவும் ஒண்ணு. ஓகேவா? எப்படி நடக்குது? ஸோ ஷியாக் போர்ட்டால் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டால் டு ஸ்டாப் த அன்வான்ட் ஆர் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் த்ரூ ஃபிளாகிங். அந்த போர்ட்டால ரெகுலேட் பண்றது, மேனேஜ் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அந்த எப்படி அந்த போர்ட்டல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். டெவலப்டு அண்டர் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், I4Cன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் தான் வந்து அதை டெவலப் பண்ணது. சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம் கனெக்டிங் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். கவர்மெண்ட் ஏஜென்சினா ஏஜென்சிஸ் விச் ஆர் சப்போஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஐடி லாஸ். என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சேரும். ஸோ I4C அதில் தான் அடங்கும். I4C அதில் தான் அடங்கும். 1930 அப்படிங்கிற ஒரு ஆட்டோ கால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது சைபர் கிரைம் பத்தி, அது எல்லாமே இந்த போர்ட்டல் மூலமா தான் ஒர்க் ஆகும். சரியா? ரிமூவல் ஆஃப் அன்லாஃபுல் ஆன்லைன் கண்டென்ட் அண்டர் ஐடி ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஐடி ஆக்ட் 2000ல தான் எந்தெந்த கண்டென்ட்லாம் ஒரு அன்லாஃபுல் கண்டென்ட் விச் ஆர் சென்சிட்டிவ் இன் த சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பிளாக் பண்றத கோட் ஃபுல்லா எதுல இருக்குன்னா ஐடி ஆக்ட் 2000ல இருக்கும். ஸோ அந்த ஐடி ஆக்ட் 2000ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல் கரெக்டா இம்போஸ் ஆகுதா அப்படிங்கிற பாக்குறது தான் இந்த மெஷினரிஸோட வேலை, விச் ஆக்டிவ் த்ரூ த போர்ட்டல் கால் ஷேர் போர்ட்டல். Automates the notices to the intermediaries, replace the multiple emails, orders the interface. So இது எல்லாமே நடக்கும். ஒரு once our content flagged அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயில் சென்ட் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா பிளாக் பண்ணிடும், கோடும் பண்ணிடும். So legal framework which is behind the Share portal, IT Act section 79 class 3 or class B. ஸோ ரிமூவ் எந்தெந்த கண்டென்ட்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது கரெக்டான செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 79(3) of B. டைம்லைன் டைட்டைன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மினிஸ்ட்ரி வந்து அந்த கண்டென்ட் விச் ஆர் சப்போஸ் டு பி பிளாக்டு, அந்த கண்டென்ட் ரிமூவல் டைம் லைனா வந்து 36 hours வச்சிருந்தாங்க. நவ் இட் இஸ் ரெடியூஸ்டு டு 3 hours. எக்ஸ் அப்படிங்கிறது எலான் மஸ்கோட ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து சேலஞ்ச் த ஷேர் போர்ட்டல் கர்நாடகா கோர்ட். இது நடந்தது. ஸோ என்னன்னா அகைன்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இருக்கு இந்த ஐடி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷயக் போர்ட்டலுக்கு அகெயின்ஸ்டா கர்நாடகா ஹைகோர்ட்ல எக்ஸ் பிளாட்ஃபார்மோட ஓனர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட நீட்சியா என்ன பண்ணாங்கன்னா ஸோ அந்த ப்ரொவிஷன் மட்டும் நீக்கி இருந்தாங்க. லீகல் பேக்கிங், கான்ஸ்டிடியூஷனல் லீகல் பேக்கிங் அகெயின்ஸ்ட் த ஷயக் போர்ட்டல் என்னன்னா ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 இருக்கு. ஸோ அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்றோம்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை எக்ஸசைஸ் பண்றதாக அர்த்தம். ஸோ ஆஃப்டர் கட்டிங் தட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஆர்டிகல் 19 இஸ் பிரீச்ட் அப்படிங்கிற கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. நோ ஜுடிஷியல் ஓவர் சைட், சென்சார்ஷிப் ரிஸ்க். எப்படின்னா அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களே டிஸ்கிரிஷனரியா கேன் கெட் கட் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு பேசுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி எம்பி ஸ்குவிட் பார்ட்டி செட் டு மெர்ஜ் வித் பிஜேபி. ஸோ என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து மேஜர் ஷேர் ஆஃப் எம்பிஸ் ஆர் கெட்டிங் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி அண்ட் கோயிங் டு ஜாயின் பிஜேபி. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபிகேஷன் லாவை பத்தி, ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா கொஸ்டின் வர்றது வாய்ப்பு ஜாஸ்தி. So anti defection law introduced via 52nd Constitutional Amendment Act, inserted 10th schedule. 9th schedule வரைக்கும் தான் இருந்துச்சு. 10th schedule ஆட் பண்ணப்பட்டது இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேவா? எதுக்காக? அகைன்ஸ்ட் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள்ல ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தவங்க ஜெயிச்சு போறாங்க. அகைன்ஸ்ட் ஆஃப் த பார்ட்டி இஃப் தே ஆக்ட்னா the anti defection law will made him to expel from the party and from the
போஸ்ட் ஆல்சோ. ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்து எந்த கட்சியில வழியா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாலும் அந்த கட்சிக்கு முரண்பாடா ஆக்டிவிட்டிஸ் பண்ணா அவரை நீக்க முடியும். அதுதான் இந்த ஆக்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ கிரவுண்ட்ஸ் என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்? வாலண்டரி கிவ் அப் த பார்ட்டி மெம்பர்ஷிப். எந்த பார்ட்டியில ஜாயின் பண்றாங்களோ அந்த எந்த பார்ட்டி வழியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ, இஃப் அட் ஆல் he or she get quitted from that party means automatically he or she will be evicted from the post. Next, against party whip. பார்ட்டி விப் அப்படிங்கிறது ஒரு அவையில அந்த பார்ட்டியை வழி நடத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் பார்ட்டி விப் கொறடான்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் அட் ஆல் a person or a member acted against the will of the whip means he will be evicted from the post itself by the anti-defection law. Independent member joins the party post election. Nominated member joins the party after 6 months. So இதெல்லாம் grounds. Merger exception. If at all a party is splitted 2/3க்கு அதிகப்படியானவர் அந்த பார்ட்டில இருந்து பிரிஞ்சு வந்து சேர்ந்தா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா செல்லுபடி ஆகாது. ஓகேவா? அடுத்து who decides? If at all an act by an MP or MLA, is it under the anti defection law அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னா the head of the house. Either it's a speaker of Lok Sabha or the speaker of the legislative assembly. ஓகேவா? ராஜ்யசபா வந்தா சேர்மன், ரைட்? விப்னா சொல்லியாச்சு ஒரு கட்சியோட ஒரு கொறடா. ஓகே. கிரிட்டிசிசம் வீக்கன் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்பீக்கர் மே ஆக்ட் இன் பார்ட்டிஷன் மேனர். ஸ்பீக்கர் வந்து if at all a person to be elected as the speaker, he should not be belong to any party. He should act in isolate. தனியாக தான் ஆக்ட் பண்ணணும், எந்த ஒரு பார்ட்டி ஆஃப் பிலாங்கிங்ல ஆக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப இஷ்யூவா இருக்கு. அது ஒரு பெரிய கிரிட்டிசிசம். Next news. Absolute vote or increase seen across Tamil Nadu followed spatial pattern. So actually yesterday வந்து day before yesterday Tamil Nadu election. So election vote counting வந்து voting percentage increase ஆயிருக்கு 85%. So 85.1% all time high turnout. இது வந்து SIR ஓட ஒரு ரெஸ்பான்ஸா கூட SIR-னால வந்த ஒரு அவுட்புட்டா கூட இருக்க முடியும். ஓகேவா? நெட் ஓட்டர் அடிஷன் வந்து 24.8 lakh, ஓட்டர் டெலிட்டட் வந்து 668 lakh. ஸோ கான்ஸ்டுவன்சி 220 கான்ஸ்டுவன்சி ரிஜிஸ்டர் அப்சல்யூட் இன்க்ரீஸ் இன் ஓட்டர் கவுண்ட். ஓட்டர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனது 220 கான்ஸ்டுவன்சி, 14 கான்ஸ்டுவன்சி அப்சல்யூட் டிக்ளைன். டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கான்ஸ்டுவன்சில அதிகப்படியான ஓட்டு பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர், மாதவரம், சோழிங்கநல்லூர். It's 3 all in northern Tamil Nadu. After that top losers கம்மியா இருக்கிறது மதுரை சவுத் 1000 லைட்ஸ், சென்னையில் இருக்கிறது ஆர்கே நகர். Special intensive revision. We have to read about special intensive revision, electoral roll update. ஓகேவா? It is done by Election Commission of India, not the state government. Legal basis வந்து Representation of People Act 1950 and Registration of Electoral Rules 1960. So இந்த ரெண்டு லாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான நடைமுறைப்படுத்தப்படியான செயல் தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபார்ம்ஸ். டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கேள்வி கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஃபார்ம் 6, 6A, 6B, 7, 8, 17C. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா? டோர் டு டோர் வெரிஃபிகேஷன். ஸோ எப்படி நடக்குது ஆக்சுவலாக அந்த SIR அப்படின்னா, BLO ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. BLO ஆஃபீஸர்ஸ் வந்து எலக்டோரல் ரோலை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடா போயிட்டு இந்த பர்சன் ஆக்சுவல் டேட்டாஸ் கரெக்ட் தான், அந்த பர்சன் இருக்காரான்னு சொல்லி பார்க்குற ஆஃபீஸர் யாருன்னா BLO. டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் நடக்கும். கண்டக்டட் எப்போ நடக்கும் அப்படின்னா வருடாந்திரமா முறைப்படி நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்பெல்லாம் வந்து அதிகப்படியான டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முடிவு பண்றாங்களோ அதுக்கப்புறம் நடத்துவாங்க. ஓகேவா? மார்க் கொஸ்டின். Meta now automatically restrict flagged content in India based on government notices. Critically examine this practice in light of section 79A. Section 79A explain பண்ணி அது of IT Act and fundamental right to freedom of speech. Contradictionary-ஆ இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக திருத்தி தருவோம். தேங்க்யூ.